Taste Daily. Taste the Daily. நம்முடைய மெரினா கடற்கரைக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மாணவர்களை ஒன்றிணைந்து இந்த மெரினா கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம். தொடர்ந்து சென்னை மாநகராட்சி சார்பாக லிவ் கிரீன் லவ் ப்ளூ என்ற தலைப்பில் வந்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் திட்டத்தில் மூலமாக ஒவ்வொரு மாநகராட்சி பூங்காக்களையும் விளையாட்டு திடல்களையும் கடற்கரைகளையும் வந்து மியூசிக் கான்சர்ட்டோடு இணைந்து அவேர்னஸ் வந்து கொண்டு செல்லுகிறோம். நமக்கு சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையில் வந்து இருக்கிறதுலே நீளமான கடற்கரை வந்து நம்ம மெரினா கடற்கரையாக இருக்கிறது. இப்பேற்பட்ட கடற்கரையை வந்து பராமரிக்கிறது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. இன்றைக்கு சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய எங்கு பகுதியில் வாழக்கூடிய மக்களும் வந்து மெரினா கடற்கரையில் வந்து சனி ஞாயிறில் வந்து தங்களுடைய குடும்பத்துடன் வந்து இணைந்து இங்கு பொழுதுபோக்கக்கூடிய ஒரு நல்ல இடமாக இயற்கை நமக்கு அமைத்து கொண்டிருக்கிறது. இதை வந்து பராமரிக்கிறது நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. மாநகராட்சி சார்பாக தொடர்ந்து இங்கு தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்து இருந்தாலும் பொதுமக்களும் இங்கு வருகை தரும் பொழுது அங்கங்க பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் தனியாக போடுமாறு இங்கு மீன்கள் போல அப்புறமா ஆர்ட் போல அதுக்கப்புறமா வந்து குப்பை போடுறது பிளாஸ்டிக் போடுறதுக்கு என்று தனியாக பின்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த மாதிரி பின்களில் வந்து பிளாஸ்டிக்ல வந்து போடுமாறு அறிவுறுத்துறோம். அதே போல மற்ற குப்பைகளெல்லாம் வந்து போடுவதற்காக தனியாக பின் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் வந்து அந்த குப்பைகளை போடுமாறு தொடர்ந்து அறிவுறுத்துறோம். ஆனாலும் நம்ம மெரினா கடற்கரையை சுத்தமாக வைக்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட கடமையாக இருக்கிறதுனால வரக்கூடிய பொதுமக்களும் இதுல சென்னை மாநகராட்சியோடு இணைந்து இந்த வரக்கூடிய நாட்கள்ல வந்து நம்ம கடற்கரையை தூய்மையாக வைக்க வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த மெரினா கடற்கரையை வந்து ப்ளூ பிளாகாக தமிழக அரசினால முன்னெடுப்பு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. ஸோ அதற்காகவும் இப்பகுதிகளில் வந்து அந்த ப்ளூ பிளாக் நமக்கு கிடைக்கணும்னா அது சில கிரைட்டீரியா கண்டிஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்பாடு போல நம்ம தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. ப்ளூ பிளாக் பீச்சஸ்லாம் இருக்கு. ஆனால் அந்த ப்ளூ பிளாக் பீச்சஸ்னு சில இடங்கள்ல குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் இல்லாமல் பெரும்பாலான இடங்கள்ல குப்பைகள் கொண்டு போயிடுது. இதை இன்னும் ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ணுறது இல்லை. இதற்கு முன்னே வந்து இந்த பகுதிகள்லாம் தூய்மை பணிகள் சாலை ஓரம் மட்டும் இல்லாமல் வந்து மணல் பகுதியிலேயும் வந்து தொடர்ந்து தூய்மை பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் மெரினா கடற்கரை அப்படின்றது பொதுமக்கள் வந்து யார் வேணாலும் வந்துட்டு போகலாம். இப்போ சனி ஞாயிறில் பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரை வந்து க்ரௌடு நம்மளால குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. இவ்வளோ பேர் அவ்வளோ பேர் தான் வராங்க அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து சனி ஞாயிறு முடிந்த பிறகு திங்கட்கிழமை தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக இந்த பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு தனிநபருமே இதை மனதில் வைத்துக்கொண்டு இது நம்மளுடைய பொறுப்பு நம்மளுடைய கருமை என்றது குப்பையை வந்து குப்பை தொட்டியில போட்டாலே வந்து போதும். இல்ல இந்த ப்ளூ பிளாக்லயே வந்து நிறைய கிரைட்டீரியா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே Taste the Daily.